போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும். இந்த ஆண்டு முழுவதும் நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும் எனக்கு. ஜோரா ரெண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு உற்சாகமா நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தையும் இந்த புதிய வருஷத்தின் வாக்கு தத்தங்களையும் நீங்கள் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம்பா. இயேசுவின் நாமத்தில் உம்மை மகிமைப்படுத்தி நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசத்தோடு சுதந்திரித்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஆமென் இந்த வருஷத்திலே கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் அம்மா உங்களை சுற்றி இருக்க முடியாது. கவனிக்கணும், முக்கியமான சப்ஜெக்ட். உங்கள் அப்பா உங்களை சுற்றி இருக்க முடியாது. ஆமென். உங்கள் மனைவி எப்பயும் உங்களை சுற்றி இருக்க முடியாது. உங்கள் வீட்டுக்காரர் எப்பயும் உங்களை சுற்றி இருக்க முடியாது. ஆனால் ஒருவர் எப்பயும் உங்களை சுற்றி நித்தமும் இருப்பார். இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக நான் கர்த்தரை துதித்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இது நம்முடைய இந்த 100 நாட்கள் ஜெபத்தில் தேவ சமூகத்தில் இருக்கும்போது, ஆண்டவரே, இந்த வருஷத்திற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த புதிய வருஷத்திற்கு நீங்கள் என்ன வார்த்தையை சொல்ல போகிறீங்க, என்ன வாக்கு தத்தம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தேவனுடைய பொற்பாதத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மிக முக்கியமான ஒரு நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். இந்த ஜெப நாட்களில், தம்பி கொஞ்சம் சவுண்ட் இருக்கு, இந்த ஜெப நாட்களில் ஆமென் கர்த்தர் தேசத்தை குறித்து, சபையை குறித்து, சபைகளை குறித்து, ஊழியங்களை குறித்து, விசுவாச பிள்ளைகளை குறித்து கர்த்தர் கொடுத்த 2022க்கான ஆமென் தீர்க்க தரிசனங்களுக்காக ஆமென் நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணி அந்த தீர்க்க தரிசனங்களை நாம் ஜெபத்தோடு பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், நிறைய பரிசுத்தவான்கள் புதிய வருஷத்திற்கு உண்டான தீர்க்க தரிசனங்கள் ஆமென் இந்த இரவு நேரத்தில் நாளைக்கு 1ஆம் தேதி அந்த தீர்க்க தரிசனங்களை அவர்கள் வெளியிடுவார்கள். ஆமென். அதில் நிறைய குழப்பங்கள், நிறைய தவறான கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் பரவும் போது, போன வருஷத்தில் நிறைய காரியத்தை பார்த்து நான் மன உளைச்சல் அடைந்தேன். ஆனாலும் கர்த்தர் என்னோட உணர்த்தினார். பேசுகிறவன் பேசித்தான் இருப்பான், சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான், குற்றப்படுத்துகிறவன் குற்றப்படுத்திட்டா இருப்பான். நான் சொல்கிற வார்த்தையை ஒன்றும் நீ மறைக்காமல் நீ வருஷம் வருஷம் தேசத்துக்கு நீ சொல்லிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அது என் இருதயத்தை ரொம்ப பாரப்படுத்தி ஆமென் அதை அழுத்தினது. எனவே இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் ஆமென் கொடுத்த இந்த தீர்க்க தரிசனங்களை நாம் தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் சுதந்திரித்து அதற்காக நாம் வருகிற நாட்களில் கருத்தாய் ஜெபம் பண்ணி ஆமென் சுத்தனம் அவைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் எனக்கு அப்பப்போ ஆண்டவர் ஜெப நேரங்களில் கொடுக்கிற தீர்க்க தரிசனங்களை நான் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அதை நான் வரிசைப்படுத்த முடியவில்லை. ஆமென். தேவன் பேசுகிற காரியத்தை ஒன்றன் பின் ஒன்றாக நான் அதை ஆமென் சுத்தனம் எழுதினேன். அதை வரிசைப்படுத்த முடியவில்லை. ஆனாலும் இவைகள் உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருப்பதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது வார்த்தை இந்த 2022ஆம் வருஷத்திலே பெருமை உள்ள நாடுகளின் மீதும், பெருமை உள்ள பட்டணங்களின் மீதும், பெருமை உள்ள தலைவர்களின் மீதும், பெருமை உள்ள தேசத்தின் குடிகள் வாழுகிற சந்ததிகள் மீதும் கர்த்தருடைய கரம் விரோதமாய் நீட்டப்படும் என்று தேவன் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது வார்த்தையாக இந்த 2022ஆம் வருஷத்திலே ஒரு பக்கம் அநேகருடைய விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவபக்தி தனிந்து போகிறதா இருந்தாலும், மறுபக்கம் அதே விசுவாசம், அதே அன்பு, அதே பரிசுத்தம் இன்னொரு பக்கம் அளவில்லாத அளவுக்கு இந்த வருஷத்திலே தேசத்தில் கர்த்தர் பெருக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார்.
கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். என்னது? விசுவாசத்தையும் அன்பையும் பரிசுத்தத்தையும் அதிகமாய் தேசங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே இந்த வருஷத்திலே கர்த்தர் பெருக செய்கிறார். மூன்றாவது வார்த்தை பாவத்துக்கு உண்டான செயல்களும். கவனிக்கணும், பாவத்துக்கு உண்டான செயல்களும் பாவத்துக்கு உண்டான கதவுகளும் ஆங்காங்கு அடைக்கப்படுவதை உங்கள் கண்களால் காண்பீர்கள், உங்கள் காதுகளால் அவைகளை கேள்விப்படுவீர்கள். ஆமென். பாவத்துக்குண்டான செயல்கள், பாவத்துக்குண்டான கதவுகள் ஆங்காங்கு அடைக்கப்பட்டு ஜனங்களின் நடுவில் ஒரு நல்ல உணர்வை ஆண்டவர் இந்த வருஷத்திலே தேசத்தின் ஜனங்களுடைய இருதயத்திலே நல்ல உணர்வுகளை கர்த்தர் கட்டளையிட போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்திலே தேசம் வருத்தத்தையும், தேசம் சஞ்சலத்தையும், தேசம் துக்கத்தையும் அனுபவித்ததற்கு தக்கதாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் காணும். இழப்புக்கு ஏற்ற பலனையும், வருத்தத்துக்கு ஏற்ற பலனையும், கண்ணீருக்கு ஏற்ற பலனையும், பிரயாசத்துக்கு ஏற்ற பலனையும் தேவன் கட்டளையிடுகிற ஒரு வருஷமாய் ஆண்டவர் நம் கையிலே தந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக ஜனங்களுக்கு உலகத்தின் மீதும், ஆமென் சொத்திரம், உலகத்தின் மீது இருக்கிற பாவத்தின் மீதும் அசுத்தத்தின் மீதும், இதுவரைக்கும் தேசங்களில் இல்லாத பாவத்தின் மீதும் உலக காரியத்தின் மீதும் அசுத்தத்தின் மீதும் ஜனங்களுக்கு வெறுப்பை ஆண்டவர் அதிகமாக கட்டளையிட்டு சத்தியத்தின் நிமித்தம், சபையின் நிமித்தம், பரிசுத்தத்தின் நிமித்தம் ஒரு வாஞ்சையை ஜனங்களுக்குள்ள ஏற்படுத்தி, ஆமென், இதை ஒரு எழுப்புதலுக்கு அடையாளமாக முதல் கட்டமாக தேவன் இந்த வேலையை இந்த வருஷத்திலே ஆரம்பிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. கொஞ்சம் இந்த வருஷத்திற்கு உண்டான தீர்க்க தரிசனங்கள், ஆமென், ஒரு வார்த்தைகள் அல்ல, கொஞ்சம் லெந்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாவத்தின் கூறுகளையும் வானமண்டலத்தின் அந்தகார லோகாதிபதியினுடைய சகல சமரச திட்டங்களையும் தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு தோல்வி அடைய செய்து அதனுடைய முகத்திரைகளை அம்பலமாக்கி தமது வார்த்தையை கொண்டே இந்த வல்லமைகளை இந்த வருஷங்களிலே எழும்பாத அளவுக்கு கர்த்தர் முறியடிக்கிற ஒரு வருஷத்தை தேவன் நம் கைகளை தந்திருக்கிறார். அடுத்தடுத்து சொல்லும் போது விளங்கிக் கொள்வீங்க. அடுத்தடுத்து சொல்ல நேரம் இல்லை. நம்முடைய ஆமென் யூடியூப் சேனல்ல நீங்கள் அவைகளை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அடுத்ததாக பிரசங்க பலிபீடங்கள், அதாவது சபைகள், இதுதான் பிரசங்க பலிபீடம். பிரசங்க பலிபீடங்களிலே அதிகமான கதைகளும் கட்டுக்கதைகளும் மாய்மாலமான கிரியைகளையும், ஆமென், தேவன், ஆமென் சொத்திரம், உரித்து விட்டு கதைகளையும் கட்டுக்கதைகளையும் மாய்மால கிரியைகளையும் தேவன் அகற்றிவிட்டு சத்தியத்தின் மகத்துவத்தை அநேக திருச்சபையின் பலிபீடங்களிலே ஆண்டவர் பிரத்யட்சமாய் ஜனங்களுக்குள்ளே தம்முடைய சத்தியத்தை சத்தியமாய் ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுகிற ஒரு வருஷத்தை ஆண்டவர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்திலே நோவாவின் நாட்களில் நியாய தீர்ப்பு, சோதங்கமரா பட்டணத்தினுடைய நியாய தீர்ப்பு, தனி மனிதனாகிய சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்புக்கு ஏற்பட்ட, ஆமென், அப்பொழுது ஏற்பட்ட அந்த நியாய தீர்ப்பு, சோதங்கமரா பட்டணத்துக்கு ஏற்பட்ட நியாய தீர்ப்பு, நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட நியாய தீர்ப்பு, தனி மனிதனுக்காகிய சிம்சோன் வாழ்க்கையில் ஏற்பட்ட நியாய தீர்ப்புகள் இந்த வருஷத்திலே அநேக நாடுகளிலே சம்பவிக்கும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக
சபைகளின் விளக்கு, ஊழியங்களின் விளக்கு, ஊழியர்களின் விளக்கு, விசுவாசிகளின் விளக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபையின் விளக்கு, சபையின் தீபம், ஊழியங்களுடைய விளக்கு, ஊழியர்களுடைய விளக்கு, விசுவாசிகளுடைய தீபம், விளக்கு, வாழ்வாதாரத்தின் விளக்கு எந்த அளவுக்கு அணைந்து காணப்பட்டதோ அந்த அளவுக்கு ஓங்கி பிரகாசிப்பதற்கு கர்த்தர் இந்த வருஷத்திலே தம்முடைய ஆவியை அவர் அருள் புரிய சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக, சபை கட்ட இடம் இல்லாதவர்களுக்கு தேவன் இடங்களை வாய்க்க பண்ணுவார். இடம் இருந்து ஆலயங்களை கட்ட முடியாமல் தவிப்போருக்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எழுப்பி ஆங்காங்கு தம்முடைய ஜெப வீட்டை தேவன் கட்டி எழுப்புவார். ஆமென். அநேக வருஷங்களாய் பூட்டப்பட்டு கிடக்கிற, அநேக வருஷங்களாய் ஆலயங்கள் கட்ட முடியாமல் சில தந்திரமான காரியத்தினால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற சபைகள் துரிதமாக தேவன் தம்முடைய சேனையை அனுப்பி தடைகளை உடைத்து அந்த வேலைகளை இந்த வருஷத்தில் அதிகமாய் ஆங்காங்கு கர்த்தர் துரிதப்படுத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல இந்திய தேசத்திலே அநேக ஆமென் கிராமங்களிலே ஆங்காங்கு இருக்கிற கிராம சபைகள், வீட்டு சபைகள், கிராமங்கள் நடக்கின்ற ஊழியங்களிலே பெரிய பட்டணங்களை விட, பெரிய சிட்டிகளை விட இந்த வருஷத்திலே கிராமப்புறங்களில் இருக்கிற ஊழியங்களிலே மிக பெரிய ஒரு அளவில்லாத ஒரு வளர்ச்சியையும், சபைக்குள்ளே ஆத்துமாக்களின் திரட்சியையும், தேவனுடைய மகத்துவத்தின் பெருக்கத்தையும் ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிற ஒரு வருஷமாய் காணப்படுகிறது. நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். அவர் ராஜ்யம் வருவதாக, அவர் சித்தம் செய்யப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் வாதையினாலும், ஒரு பக்கம் கொள்ளை நோய்களாலும், இயற்கையின் சீற்றத்தினாலும், சமுத்திரத்தின் அலைகளின் கர்ஜிப்புகளினாலும், ஆமென் ஸ்தோத்திரம், வாதைகள், கொள்ளை நோய்கள், இயற்கையின் சீற்றங்கள், சமுத்திரத்தின் அலைகளின் கர்ஜிப்புகள் அதிகமானாலும் மறுபக்கமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும், பரிசுத்தவான்களையும் தேவ பிள்ளைகளையும் விசுவாசிகளை சுற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்மோடு இருந்து நம்மளை காப்பாற்றுகிற தேவன் என்று 20-21 சாதித்து காட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க. அதில் நாம் தோல்வி அடையவில்லை. அல்லேலூயா. அடுத்ததாக அதிகமாக ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் என் தேவனுடைய நேரடி பார்வையினால் அதிகமாய் ஆற்றப்படுவார்கள், தேற்றப்படுவார்கள். அவர்கள் விசாரிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்திலே அவர்கள் நல்ல மேய்ப்பனுக்கு ஆடுகளாய் அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்ததாக, ஐஸ்வர்யவான்களுடைய முகங்களும் அரசியல் தலைவர்களுடைய முகங்களும் சிறுமையான மக்கள் பக்கமாய் தேவன் இந்த வருஷத்தில் திருப்ப போறாரு. கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய அரசியலுடைய முகங்கள் எல்லாம் சிறுமையான எளிமையான ஜனத்தின் பக்கமாய் அவர்கள் முகப்பார்வை திருப்பப்படும் போது அவர்கள் வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் மிக செழிப்பாக கர்த்தர் அவர்களுக்கு மாற்றி கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு வருஷமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல தேசத்தின் மேல்மட்ட தலைவர்களில் இருந்து, நல்லா கவனிக்கணும், மேல்மட்ட தலைவர்களில் இருந்து கீழ்மட்ட தலைவர்கள் வரைக்கும் ஒரு விதமான நடுக்கம், பயம் உண்டாகி அவருடைய வாழ்க்கையிலே, அவங்க பணித்தளத்திலே, ஆமென், ஒரு உண்மையை
ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மேல் மட்டத்தில் இருக்கிற தலைவர்களும் கீழ் மட்டத்தில் இருக்கிற தலைவர்களுக்கும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நடுக்கத்தையும் ஒரு பயத்தையும் ஆண்டவர் அவர்கள் இருதயத்தில் ஏற்படுத்தி ஒரு உண்மையான பணிகளை நிறைவேற்றுகிற ஒரு உணர்வுகளை கர்த்தர் அவர்கள் இருதயத்திலே ஆண்டவர் கட்டவிழ்த்து விட விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு தேசம் வாடி, அதாவது இந்த ஜெப நாட்கள்ல 2022க்காக என்னுடைய ஜெப நேரத்தில் நான் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போதெல்லாம் என் இருதயத்தில் எந்த கலக்கமும் வரல, எந்த சஞ்சலமும் வரல, எந்த துக்கமும் வரல. என் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷமும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு பெரிய புன்னகையும் தான் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேசம் வாடி வதங்கி சத்துவமற்று காணப்பட்டதோ அந்த அளவுக்கு பலன் உண்டாகும். கவனிக்கணும், நல்ல கவனிங்க. எந்த அளவுக்கு வாடி வதங்கி சத்துவமற்று காணப்பட்டதோ அந்த அளவுக்கு பலன் உண்டாகும். காரணம், ஒரு வருஷமும் இல்லாத அளவுக்கு கடந்த 2 ஆண்டுகளில் எந்த வருஷமுமே இல்லாத அளவுக்கு கடந்த 2 ஆண்டுகளில் தேவ பிள்ளைகளின் தேவ தாசர்களின் கண்ணீரும் மண்டாட்டும் பெருமூச்சும் விண்ணப்பமும் அதிகமாய் இருந்தபடியினால் தேசத்தின் குடிகளுக்கும் தேசத்துக்கும் நான் பலனை கொடுப்பேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் கண்ணீரை கண்டார். அல்லேலூயா. துருத்தியில் வைத்து பதிலை தருகிற வருஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அதற்காக நான் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணும் போது அழகாய் ஆண்டவர் பேசுறாரு. ஆமென் ஆமென். 20ம் 21ம் எந்த அளவுக்கும் இல்லாத ஆமென் அளவுக்கு பரிசுத்தவான்கள் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள், விசுவாசிகள் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். சபை திறப்புல நின்றிருக்கு. ஆமென். வைத்த காய வச்சு உபவாசம் பண்ணி ராப்பகலா புலம்பி இருக்காங்க. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவில் விழுந்து கிடந்திருக்கிறாங்க. அந்த கண்ணீரையும் அந்த மண்டாட்டையும் ஜெபத்தையும் கேட்டு அதற்கு கர்த்தர் பதிலையும் ஆமென் ஸ்தோத்திரம் பலனையும் சத்துவத்தையும் வல்லமையையும் ஆசீர்வாதத்தை தேவன் தேசத்தின் குடிகளுக்கு கர்த்தர் நமக்கு தேவன் கட்டளையிடுவாராக. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே போல அடுத்தது கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், ஊழல்கள், லஞ்சங்கள், தீய செயல்கள் இந்த வருஷத்துல படிப்படியாய் கர்த்தர் வேர் அறுப்பார். அவருடைய கரம் நீட்டப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இதற்காக நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அப்படியே ஒரு கரத்தில் இருந்து ஒரு பட்டயம் வருகிறது. இந்த பட்டயம் எதற்காக என்று தேவன்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், அழகா, இந்த பட்டயமானது இந்த வருஷத்துல கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், ஊழல்கள், லஞ்சங்கள், தீய செயலுக்கு நேராக நான் வேறறுக்க இந்த பட்டயத்தை விட போறேன் தேசத்துக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு கரத்துல ஒரு பெரிய கூடை, அந்த கூடை நிறைய நல்ல சுத்தமான கோதுமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சுத்தமான கோதுமை. ஒரு கையில பட்டயத்தை தேசத்துக்குள்ள விடுறாரு, ஒரு கையில சுத்தமான கோதுமை அந்த கூடைகளை வைக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன ஆண்டவரேன்னு கேட்கும் போது, இந்த வருஷத்திலே அதிகமாய் என் தேவ ஜனத்தின் தேவ சபையின் பரிசுத்தவான்களுடைய விசுவாசிகளுடைய கையின் பிரயாசத்தையும் கையின் பலனையும் ஆமென் நான் பல மடங்கு அவைகளை விருத்தி அடைய செய்து பெருக செய்வேன் என்று கர்த்தர் அழகாய் இந்த காரியத்திற்கான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். ஒரு எளிய சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல அடுத்தது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன் தன் குடும்பத்தை குறித்த பற்றும், தன் இனத்தை குறித்த பற்றும், தன் சமுதாயத்தை குறித்த பற்றும், தேசத்தை குறித்த பற்றும் தேவன் ஒவ்வொருவருடைய இருதயங்களில் அதிகமாக கர்த்தர் எழும்ப பண்ணி, அதன் விளைவாக
தேசத்தின் சீர்கேடுகளை கர்த்தர் முறியடிப்பார். கைதட்டி நல்லடியா சொல்லுங்க. நான் ஆண்டவர்ட்ட தேசத்தின் சீர்கேடுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்த போது, தேசத்தின் சீர்கேடு மாறணும் மாறணும் மாறணும், சமுதாய சீர்கேடு மாறணும், குடும்பத்தின் சீர்கேடு மாறணும் ஜெபித்த போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆமென், இந்த சீர்கேடுகளை மாற்றுவதற்காக இந்த வருஷத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடிமகனுக்கும் இனத்தை குறித்து சமுதாயத்தை குறித்து ஒரு பெரிதான ஒரு பாரத்தை பற்றது இருதயத்தில் ஜனங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, ஆமை, சீர்கேடுகளை ஆண்டவர் சமுதாயத்தை விட்டு கர்த்தர் விளக்குகிற ஒருவர். சீர்கேடு போனாலே எழுப்புதல் வர ஆரம்பிச்சிடும். சீர்கேடு போயிட்டாலே பைபிள் உள்ளே நுழைய ஆரம்பிச்சிடும். சீர்கேடு போயிட்டாலே வேதத்தை தூக்கி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சீர்கேடு போயிட்டாலே திருச்சபைகள் வளர ஆரம்பித்து விடும். அல்லேலூயா சொல்லுங்க. எனவே நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இந்த வருஷத்திலே, ஆமென், தேசத்தின் சீர்கேடுகளை ஆண்டவர், ஆமென், அழித்து போடுகிற ஒரு வருஷத்தை நம் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல சுவிசேஷ பணி, ஆமென், தீவிரம் அடையவும், ஆத்தும ஆதாய பணிகள் தீவிரம் அடையவும், அற்புத அடையாளங்களினால் வசனம் உறுதிப்படும். இவைகள் எழுப்புதலுக்குண்டான வாசலாக திறக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. கைகளை தட்டி நல்லா கவனிக்கணும். ஒரு பக்கம் சுவிசேஷ பணி தீவிரமடையும், மறுபக்கம் ஆத்தும ஆதாய பணிகள் தீவிரமடையும், இன்னொரு பக்கம் அற்புத அடையாளத்தினால் கர்த்தருடைய வசனம் உறுதிப்படுத்தப்படும். அது எழுப்புதலுக்குண்டான முதல் கட்ட கதவாக கர்த்தர் திறக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைகளிலும் ஊழியங்களிலும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை, ஆமென், சுகத்தின் பெருக்கம், பலத்தின் பெருக்கம், வேலையின் பெருக்கம், முன்னேற்றத்தின் பெருக்கம், பரிசுத்தத்தின் பெருக்கம், ஆவிக்குரிய ஜீவியத்தின் பெருக்கம், குடும்பத்தின் நல்ல ஒழுக்க பழக்க வழக்கத்தின் பெருக்கம், கர்த்தரை குறித்து பயப்படுகிற விஷயத்தில் ஒரு பெருக்கம் சபைகளில் உண்டாகும், ஊழியங்களில் உண்டாகும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வருஷத்தை கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிறார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு விரோதமாகவும் தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்கு விரோதமாகவும் சபைகளுக்கு விரோதமாகவும் எழும்பி செயல்பட்ட எல்லா அதிகாரத்தின் அத்தாரிட்டியின் வல்லமையை கர்த்தர், அந்த அதிகாரத்தை இந்த வருஷத்தில் கர்த்தர் முறியடிப்பார், பறித்துக் கொள்ளுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பறித்துக் கொள்ளப்படும், அவைகள் முறியடிக்கப்படும். சீக்கிரத்தில் அவைகளை நாம் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையற்ற உங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை, ஆமென், அடைகிற ஒரு வருஷம். நல்லா கை தட்டி கர்த்தருக்கு. நம்பிக்கையற்ற உங்கள் வாழ்க்கை நம்பிக்கை அடைகிற ஒரு வருஷம். உறுதியற்ற உங்களுடைய வாழ்க்கை உறுதி அடைகிற வருஷம். பலனற்ற உங்க வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் பலன் அடைகிற ஒரு வருஷத்தை ஆண்டவர் கையில தந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கணவன் பலனற்றார், உங்கள் மனைவி பலனற்றாங்களா, உங்கள் குடும்பம் பலனற்றதா, உங்கள் தொழில் பலனற்றதா, உங்கள் சம்பத்து பலனற்றதா, உங்கள் வருமானம் பலனற்றதா, கர்த்தர் நம்பிக்கை ஊட்டி உறுதிப்படுத்தி பலனடைகிற ஒரு வருஷத்தை தம் ஜனத்தின் நடுவிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேசங்களிலே கர்த்தருக்காக, ஆமென், நல்லா ஓடி சுவிசேஷத்தை அறிவித்து, ஆமென், வல்லமையாகி காரியத்தை நடப்பித்து திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி, ஆமென், பலவீனமே பார்க்காம, தூக்கம் இல்லாமல், சரியான சாப்பாடு இல்லாமல், ரெஸ்டே இல்லாமல் ஆண்டவருக்காக தேசங்களில் ஓடின ஒரு மிகப்பெரிய பிரசித்த பெற்ற ஒரு தேவதாசனை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகிற ஒரு வருஷமாகவும் இந்த வருஷம் இருக்கிறது. போதும் மகனே, உன் ஓட்டம் போதும், உன் முடிவு போதும், ஆமென் என்று அவர் தன்னுடைய
இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்குள்ளே இளைப்பாற ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிற ஒரு வருஷம். அந்த இளைப்பாறுதல் ஆமீன் உலக மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு, சபைகளுக்கு ஒரு துக்கமாக இருந்தாலும் அவருடைய இளைப்பாறுதல் தேவனுக்கு அருமையானவைகள் என்று கர்த்தர் தெளிவாய் பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமீன் சொத்தினோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, டிஜிஎஸ் தினகரன் மரிப்பதற்கு அந்த முதல் வருஷம் கர்த்தர் இதே போல ஒரு நாள் இரவு சபையில் பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். அநேக அவர் மரித்து இப்போ நிறைய வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை வருகிறது, கர்த்தர் அவர் சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பாதத்திலே நம்முடைய இலங்கை தேசத்திற்காக நம்ம பாருங்க, பின்னால 2 பேனர் வச்சிருக்கிறோம். ஒன்று இந்தியா, இன்னொன்று ஸ்ரீலங்கா. அல்லேலூயா. தேவனுடைய பாதத்திலே தேசத்திற்காக உட்கார்ந்த போது கர்த்தர் சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினார், சில காரியங்களை ஆண்டவர் திட்டமிட்டு காண்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். இலங்கை தேசத்தில் பெருமைகள், மேட்டிமைகள், கசப்புகள், உணர்வற்ற இருதயங்கள், அருவருப்பான பாவங்கள், இதனால் மறுபடியும் கர்த்தருடைய கரம் அந்த தேசத்துக்கு விரோதமாய் நீட்டப்பட போகிறது. அந்த தேசமானது அடுத்த 2ஆம் கட்ட அடுத்த யுத்தத்திற்கு அந்த தேசம் ஆயத்தமாகிறது. இது ஆயுதத்தினால் ஏற்பட போகிற யுத்தம் அல்ல, இது பஞ்சத்தினாலும் வறுமையினாலும் அடிமைத்தனத்தினாலும் ஏற்பட போகிற மகா யுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குறிப்பிட்ட சபைகள் கரைப்பட்டது. ரொம்ப பாரப்படுத்தினார் ஆண்டவர் இலங்கை தேசத்தை குறித்து. குறிப்பிட்ட சபைகள் சத்தியத்தை இழந்தது. குறிப்பிட்ட சபைகள் பண ஆசை என்கிற ஆவி இலங்கை தேசத்தில் சபைகளுக்குள்ள நுழைய ஆரம்பித்தது. குறிப்பிட்ட சபைக்குள்ளே இச்சை, காமம், மோகம், வேசித்தனம் என்கிற ஆவி சபைக்குள்ள தாராளமாக நுழைய ஆரம்பித்தது. சபைகள் வஞ்சகத்தின் ஆவியினால் நுழைந்து, வஞ்சகத்தின் ஆவி நுழைந்து வஞ்சகத்தை விதைக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் தெளிவா சொன்னார், தேவனுடைய இலங்கை தேசத்திலே தேவனுடைய அழைப்பில்லாமல் தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் என்று பொய் சொல்லி தங்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற முன்வந்தவர்கள் சீக்கிரமாக மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய கோபத்துக்கு அவங்க தப்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் சபையை உங்களுடைய கரத்தில் கொடுக்காமல், அடுத்து சபையை ஆண்டவர் உங்க கையில கொடுக்காம நீங்களாகவே ஆமை சொத்தினம் ஆங்காங்கே வெட்டி கடைகளை திறப்பது போல நீங்களாகவே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம், கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம் சபை என்று ஆமென் நீங்களாகவே ஆமென் சபைகளை ஆரம்பித்து தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் சீக்கிரமாய் அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்க அனுப்ப போறோம் இந்த செய்தியை இலங்கைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. மாதம் சம்பளம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடும் எங்களுக்கு பல உதவிகள், பல நலத்திட்டங்கள், பல பொறுப்புகள், பல பதவிகள் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு கலப்பையில் கை வைத்தவர்களே சீக்கிரம் மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியர்களுக்குள்ள ஜெப வாழ்க்கை ஆமை சொத்திரம் ஆமை இப்படிப்பட்ட தேவனுடைய கோபத்திற்கு நீங்க தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஊழியர்களே ஜெப வாழ்க்கையை அனல் மூட்டுங்கள், பரிசுத்த ஜீவியத்தை அனல் மூட்டுங்கள், சத்தியத்துக்கு தூணாக நில்லுங்கள், சாட்சியின் ஜீவியத்தை காத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருக்காக
செயல்படுங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தருடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலேயும் மகத்துவமான காரியத்தை செய்து தேவன் உங்களை உயர்த்த சித்தமுள்ளவராக. முதல் முறை யுத்தத்தினால் ஒரு இடம்பெயர்வு ஏற்பட்டது. இந்த முறை ஏற்பட போகிற இடம்பெயர்வு யுத்தத்தினால் அல்ல, பட்டினியினாலும் பட்டினி சாவினாலும் பஞ்சத்தினாலும் அடிமைத்தனத்தினாலும் இடம்பெயர்வுகள் ஏற்பட ஆயத்தமாய் இருக்கிறது. சீக்கிரத்தில் மனம் திரும்புக என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய அடுத்ததாக நம்முடைய சபைக்காக கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்த நாட்களிலே இரவு நேரத்தில் அதிகாலை 2 மணி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்து காத்திருந்த நேரத்தில் நம்முடைய சபைக்காக காத்திருந்த போது ஆமேன், என் இருதயம் ஆட்டுக்குட்டியை போல துள்ள ஆரம்பித்தது. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். என் இருதயம் ஆட்டுக்குட்டியை போல துள்ள ஆரம்பித்தது. கர்த்தருடைய நாமம் ஆமேன். ஒரு தரிசனத்தை ஒரு நாள் ஆண்டவர் அதிகாலையில் காண்பித்தான். ஆமேன். அதிகாலையில் ஆமேன் ஜெபத்தில் இருக்கும்போது என்ன தரிசனம் அப்படின்னா, ஆமேன், பல்லெல்லாம் விழுந்து கண்ணெல்லாம் பூ பற்றி போய் காதெல்லாம் அடைச்சி கேட்காம ஆமேன், கை காலெல்லாம் ஆமேன் கீழே விழுந்து செயலற்று ஆமேன் குடுகுடு ஒரு கிழவனாக அவர் திருச்சபை வாசல் அன்றைக்கு வருகிறார். அவர் வந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் கேட்டை நுழைஞ்சு உள்ளே வர்றாரு. அந்த பழுத்த முடியெல்லாம் கருப்பாக மாறுது. உள்ளே போன கண்ணெல்லாம் வெளியே வருது. செவிட்டு காது நல்லா கேட்குது. கிட்ட வர 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 அவர் முதிர் வயது போய் கொஞ்சம் கொஞ்சமாக முதுமையாக, கொஞ்சம் கொஞ்சமாக வாலிப வயது, கொஞ்சம் கொஞ்சமாக வாசற்படிக்கில் கால் வைக்கும் போது காண்டா மிருகத்துக்கும் ஒத்த பெலனை போல ஒரு திடகாத்திரமான வாலிபனாய் அவர் அந்த சபைக்குள்ள நுழைந்தார். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பலனற்ற சபை ஆமீன், பலனற்ற ஊழியம், சத்துவமற்ற சபை, சத்துவமற்ற ஊழியம், ஆற்றுவார் இல்லாமல் தேற்றுவார் இல்லாமல் விசாரிப்பட்டு ஆமீன் ஸ்தோத்திரம். எங்கேயும் போக வழி இல்லை, இங்கே தான் போகணும், வேற வழி இல்லை, இங்கே தான் இருக்கணும் என்று ஆமீன் கூடி வந்த கூட்டம் இப்படிப்பட்ட பலனற்று சத்துவமற்று வசதியற்று வாய்ப்பற்று எல்லா வாஞ்சையும் இருந்து நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற ஆமேன் உன் கையில் கொடுத்த என்னுடைய சபையை ஒரு ஆமேன் திடகாத்திரமான இளம் வயது யுத்தத்துக்கு புறப்படுகிற ஒரு யுத்த புருஷனை போல இந்த திருச்சபையையும் இந்த ஊழியத்தையும், இங்கே செய்யப்படுகிற ஜெபம், இங்கே செய்யப்படுகிற துதி, இங்கே ஏற்கப்படுகிற ஆராதனைகள், இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள், செய்திகள் எல்லாம் ஒரு யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிற ஒரு யுத்த புருஷனுக்கு இருக்கிற ஒரு காண்டா மிருகத்துக்கு ஒரு ஒத்த பலனை இந்த திருச்சபைக்குள்ள தேவன் கட்டவிழ்த்து விட போகிற ஒரு வருஷத்தை ஆண்டவர் நம் கையில கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபைகளே கர்த்தருக்கு பயப்படுற பயம் அதிகமாக இனி வர்ற நாட்களில் உண்டாக போகுது. நல்லா கவனிக்கணும். ஏன் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம சபையில் அதிகமாக உண்டாக போகுதுன்னா, அவருடைய கிரிகை பிரத்யட்சமாய் வெளிப்பட போகுது. அவருடைய கிரிகை பிரத்யட்சமாக வெளிப்பட ஆரம்பித்த உடனே நடுங்காதவங்க நடுங்குவாங்க, பயப்படாதவங்க பயப்படுவாங்க, முட்டி முடக்காதவங்க முட்டி முடக்குவாங்க, யெகோவா தேவனுக்கு நேர கரங்களை உயர்த்தாதவங்க கையரங்களை உயர்த்துவாங்க, கண்களை மூட முடியாதவர்கள் கண்களை மூடுவார்கள், கைகளை தட்டி கர்த்தரை துதித்து ஆராதிக்க முடியாதவர்கள் வாயை திறக்க முடியாதவர்கள் ஆமென் அடி மனதில் இருந்து பலத்தோடு கர்த்தரை துதிக்கிற அளவுக்கு திருச்சபையிலே ஒரு பயத்தையும் ஒரு நடுக்கத்தையும் அதிகமாக உண்டாகும். ரெண்டு காரியம் ஆண்டவர் சொன்னார். சபையில கர்த்தருக்கு பயப்படும் பயம் அதிகமாய் உண்டாகும். அடுத்து சுவிசேஷ களப்பணிக்காக ஆமென் ஒப்பு கொடுக்கப்படுகிறவர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது நம்முடைய சபையை குறித்து ஆதி சபையின்
எழுப்புதலுக்கு நல்ல கவனிக்கணும், ஆதி சபையின் எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்த அந்த ஒரு மனம், அந்த அன்பு, அந்த விசுவாசம், அந்த சகோதர சிநேகம் இந்த 2022 நம்முடைய திருச்சபைகளை பிரத்யட்சமாய் காணப்படும். ஆதி அன்பு, பெந்தகோஸ்தே சபையின் அன்பு, பெந்தகோஸ்தே சபையின் விசுவாசம், பெந்தகோஸ்தே சபையினுடைய சகோதர சிநேகத்தை அதிகமாய் கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்களுடைய விடுதலை, உங்களுடைய நல்ல கவனிக்க ரட்சிப்பு, உங்களுடைய விடுதலை, அதான் அந்த விளக்கு, அந்த விளக்கு உங்க ரட்சிப்பு, உங்களுடைய விளக்கு. ஆமென். கட்டிலின் கீழ் வைக்கப்பட்டதா இல்லாமல், மரக்காலின் கீழ் வைக்கப்பட்டதா இல்லாமல், மகிமையின் மீது, ஆமென், மலையின் கொடுமுடியிலே உங்கள் விளக்கு உயர்த்தி வைக்கப்பட்டு அது எல்லாருக்கும், சுற்றி இருக்கிற எல்லாருக்கும், உங்க அண்ணாவுக்கு, உங்க அக்காவுக்கு, உங்க அம்மாவுக்கு, உங்க அப்பாவுக்கு, சொந்த பந்தம் எல்லாருக்கும் நீ வெளிச்சத்தை கொடுக்கிறது போல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு வருஷத்தை அப்பா கையில கொடுத்திருக்கிறார். கையை தட்டி பெற்றுக்கொள்ள தேவனுக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. ஆமென். எஸ். ஆமென். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு அடி நிலம் கூட இல்லாத ஆபிரகாமுக்கு, இதெல்லாம் நம்முடைய சபையை குறித்து கர்த்தர் பேசின வார்த்தைகள். ஒரு அடி நிலம் கூட இல்லாத ஆபிரகாமுக்கு அவனுடைய இருதயத்தின் உண்மையை கண்டு மிகப்பெரிய தேசத்தை வாக்கு பண்ணினவர் உங்களுக்காக தேவன் வீடு வாசல்களை, தொழில் துறைகளை, ஆமென், கையின் பிரயாசங்களை தேவன் ஏற்படுத்தி தருகிற வருஷமாயிருக்கிறார். நல்லா கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க பிரதர். கை தட்டி அப்பா, நீங்க கொடுக்க போற இடத்துக்காக ஸ்தோத்திரம், நீங்க தரப்போற ஒவ்வொரு நன்மைக்காக, வீட்டுக்காக, தொழில்துறைகளுக்காக, கையின் பிரயாசத்திற்காக, நீங்களே ஏற்படுத்தி தர போறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அதே போலவே உங்கள் தலையின் மீது உள்ள சுமை சுமக்க முடியல, சுமக்க முடியல. உங்க தலையின் மேல உள்ள சுமை, உங்க தலையின் மேல இருக்கிற பாரம் விலகி பட்டாசு வெடிக்கணும். உங்க தலையின் மேல இருக்கிற சுமை, உங்க தலையின் மேல இருக்கிற பார், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அல்லேலூயா. போதும். நீங்க சுமந்த சுமைக்கு முடிவு, உங்க தலையின் பாரத்துக்கு ஒரு முடிவு. நான் நிறைய நேரத்தில் அழுதுருக்கேன் ஆண்டவர் பாதத்தில். எனக்காக இல்ல, கொஞ்சம்தான், என் குடும்பத்துக்காக கொஞ்சம்தான். இந்த இடத்துல முட்டி முடக்கி நிறைய நேரம் அழுதுருக்கேன். ஒரு பைக்கு கேட்டுக்குள்ள ஒரு விசுவாசி வருதுன்னா, உங்க பைக்கு உள்ள நுழையும் போதே உங்க பாரம் என் தலையை போட்டு அழுத்தும். அல்லேலூயா. யாராச்சும் ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ யாராவது ஒரு விசுவாசி இந்த கேட்ல வர்றத, ஜெபத்தில் இருக்கும் போது அந்த வாசல்ல வர்றத பார்த்ததுமே உங்க வாழ்க்கையினுடைய பாரம் என் தலையை போட்டு அழுத்தும். ஆனாலும் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே தேவ சமூகத்தில் விடுதலையோட நிற்பேன். அல்லேலூயா. இந்த திருச்சபைக்கு வருகிற நிறைய குடும்பத்தினுடைய பாரம் தலையை போட்டு அப்படியே அழுத்தினது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இனி உன் தலையில் அழுத்தாது, இவர்களுடைய பாரத்தையும்
தலையில உள்ள பாரத்தையும் இவங்க தலையில உள்ள சுமையையும் நான் என்ன செய்ய போறேன் சொல்லுங்க? விளக்கி, அல்லேலூயா, உங்கள் ஆத்துமாவுக்கு ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் நான் கட்டளையிடுவேன். கைகளை தட்டி உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏச. ஒரு பிரச்சனை இறங்கி இருக்கு சபையில. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாமாயிருங்கள், இரக்கமுள்ளவர்களாயிருங்கள், சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருங்கள், மன உருக்கம் உள்ளவர்களாயிருங்கள், இணக்கம் உள்ளவர்களாயிருங்கள். தீமையையும் தீமைக்கு தீமையையும் ஊதாசனத்துக்கு ஊதாசனத்தையும் சரி கட்டாமல் இருங்கள். அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து செயல்படுவீர்கள் என்றால் வானத்தின் பலகணிகளை நான் திறந்து உங்களை என் திரியேக நாமத்தினால் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனவே எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த 2022க்கான ஆமென் இந்த வார்த்தைகளையும் இந்த தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவைகளை கருத்தில் கொண்டு அதை பெற்றுக்கொள்ளணும், அதை சுதந்திரிக்கணும். அதற்காக நீங்கள் கருத்தா ஜெபிக்கணும். 2ஆம் முறை அதை உங்களுக்கு உணர்த்துவிப்பதற்கு நேரம் போதாது. உடைய கைபேசி ஆண்ட்ராய்டு மொபைல் வசதி உள்ளவங்க அது பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்போ லைவாய் போகிறது. நீங்கள் வீட்டிலே அதை பார்த்து ஒரு டைரியில் பேப்பரில் எழுதி வைத்து இந்த வருஷம் முடியும் வரைக்கும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாய் வாக்கு கொடுத்த தேவன் வாக்குகளை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எனவே ஆண்டவர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஆமென். பிரியமானவர்களே, ஆமென். கவனிக்கணும், உங்களுக்கு கேலண்டர் வாக்குத்தத்தம் ஆமென் வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு நீங்க போதும், எனக்கு நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், எனக்கு நீங்க வேணும், எனக்கு நீங்க வேணும். இந்த ஆண்டு முழுவதும் நீங்க வேணும், நீங்க வேணும், நீங்க வேணும் எனக்கு. ஜோரா 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு உற்சாகமா நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தையும் இந்த புதிய வருஷத்தின் வாக்கு தத்தங்களையும் நீங்கள் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம்பா. இயேசுவின் நாமத்தில் உம்மை மகிமைப்படுத்தி நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாங்கள் விசுவாசத்தோடு சுதந்திரித்து கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு ஆமென் இந்த வருஷத்திலே கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் அம்மா உங்களை சுற்றி இருக்க முடியாது. கவனிக்கணும், முக்கியமான சப்ஜெக்ட். உங்கள் அப்பா உங்களை சுற்றி இருக்க முடியாது. ஆமென். உங்கள் மனைவி எப்பயும் உங்களை சுற்றி இருக்க முடியாது. உங்கள் வீட்டுக்காரர் எப்பயும் உங்களை சுற்றி இருக்க முடியாது. ஆனால் ஒருவர் எப்பயும் உங்களை சுற்றி நித்தமும் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக நான் கர்த்தரை துதித்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். இது நம்முடைய இந்த 100 நாட்கள் ஜெபத்தில்
தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவரே இந்த வருஷத்திற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த புதிய வருஷத்திற்கு நீங்கள் என்ன வார்த்தையை சொல்ல போகிறீங்க, என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தேவனுடைய பொற்பாதத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கத்தர் தந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். மிக முக்கியமான ஒரு நேரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமென். இந்த ஜெப நாட்களில் தம்பி கொஞ்சம் சவுண்ட் இருக்கு. இந்த ஜெப நாட்களில் ஆமென் கர்த்தர் தேசத்தை குறித்து, சபையை குறித்து, சபைகளை குறித்து, ஊழியங்களை குறித்து, விசுவாச பிள்ளைகளை குறித்து கர்த்தர் கொடுத்த 2022க்கான ஆமென் தீர்க்க தரிசனங்களுக்காக ஆமென் நாம் ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணி அந்த தீர்க்க தரிசனங்களை நாம் ஜெபத்தோடு பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென் நிறைய பரிசுத்தவான்கள் புதிய வருஷத்திற்குண்டான தீர்க்க தரிசனங்கள் ஆமென் இந்த இரவு நேரத்தில் நாளைக்கு 1ஆம் தேதி அந்த தீர்க்க தரிசனங்களை அவர்கள் வெளியிடுவார்கள். ஆமென். அதில் நிறைய குழப்பங்கள், நிறைய தவறான கருத்துக்கள் சோசியல் மீடியாவில் பரவும் போது போன வருஷத்தில் நிறைய காரியத்தை பார்த்து நான் மன உளைச்சல் அடைந்தேன். ஆனாலும் கர்த்தர் என்னோட உணர்த்தினார். பேசுகிறவன் பேசித்தான் இருப்பான், சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான், குற்றப்படுத்துகிறவன் குற்றப்படுத்திட்டா இருப்பான். நான் சொல்கிற வார்த்தையை ஒன்றும் நீ மறைக்காமல் நீ வருஷம் வருஷம் தேசத்துக்கு நீ சொல்லிக்கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது என் இருதயத்தை ரொம்ப பாரப்படுத்தி ஆமென் அதை அழுத்தினது. எனவே இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் ஆமென் கொடுத்த இந்த தீர்க்க தரிசனங்களை நாம் தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் சுதந்திரித்து அதற்காக நாம் வருகிற நாட்களில் கருத்தாய் ஜெபம் பண்ணி ஆமென் சுத்தனம் அவைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் எனக்கு அப்பப்போ ஆண்டவர் ஜெப நேரங்களில் கொடுக்கிற தீர்க்க தரிசனங்களை நான் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அதை நான் வரிசைப்படுத்த முடியவில்லை. ஆமென். தேவன் பேசுகிற காரியத்தை ஒன்றன் பின் ஒன்றாக நான் அதை ஆமென் சுத்தனம் எழுதினேன். அதை வரிசைப்படுத்த முடியவில்லை. ஆனாலும் இவைகள் உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருப்பதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது வார்த்தை இந்த 2022ஆம் வருஷத்திலே பெருமை உள்ள நாடுகளின் மீதும், பெருமை உள்ள பட்டணங்களின் மீதும், பெருமை உள்ள தலைவர்களின் மீதும், பெருமை உள்ள தேசத்தின் குடிகள் வாழுகிற சந்ததிகள் மீதும் கர்த்தருடைய கரம் விரோதமாய் நீட்டப்படும் என்று தேவன் வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது வார்த்தையாக இந்த 2022ஆம் வருஷத்திலே ஒரு பக்கம் அநேகருடைய விசுவாசம், அன்பு, பரிசுத்தம், தேவபக்தி தனிந்து போகிறதா இருந்தாலும் மறுபக்கம் அதே விசுவாசம், அதே அன்பு, அதே பரிசுத்தம் இன்னொரு பக்கம் அளவில்லாத அளவுக்கு இந்த வருஷத்திலே தேசத்திலே கர்த்தர் பெருக பண்ணுவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். என்னது? விசுவாசத்தையும் அன்பையும் பரிசுத்தத்தையும் அதிகமாய் தேசங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, ஜனங்களுக்குள்ளே இந்த வருஷத்திலே கர்த்தர் பெருக செய்கிறார். மூன்றாவது வார்த்தை பாவத்துக்கு உண்டான செயல்களும், கவனிக்கணும், பாவத்துக்கு உண்டான செயல்களும் பாவத்துக்கு உண்டான கதவுகளும் ஆங்காங்கு அடைக்கப்படுவதை உங்கள் கண்களால் காண்பீர்கள், உங்கள் காதுகளால் அவைகளை கேள்விப்படுவீர்கள். ஆமென். பாவத்துக்குண்டான செயல்கள், பாவத்துக்குண்டான கதவுகள் ஆங்காங்கு அடைக்கப்பட்டு ஜனங்களின் நடுவில் ஒரு நல்ல உணர்வை ஆண்டவர் இந்த வருஷத்திலே தேசத்தின் ஜனங்களுடைய இருதயத்திலே நல்ல உணர்வுகளை கர்த்தர் கட்டளையிட போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்திலே தேசம் வருத்தத்தையும், தேசம் சஞ்சலத்தையும், தேசம் துக்கத்தையும் அனுபவித்ததற்கு தக்கதாக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் காணும். இழப்புக்கு ஏற்ற பலனையும், வருத்தத்துக்கு ஏற்ற பலனையும், கண்ணீருக்கு ஏற்ற பலனையும், பிரயாசத்துக்கு ஏற்ற பலனையும் தேவன் கட்டளையிடுகிற ஒரு வருஷமாய் ஆண்டவர் நம் கையிலே தந்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம்.
கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, ஜனங்களுக்கு உலகத்தின் மீதும் ஆமென் ஸ்தோத்திரம், உலகத்தின் மீது இருக்கிற பாவத்தின் மீதும் அசுத்தத்தின் மீதும் இதுவரைக்கும் தேசங்களில் இல்லாத பாவத்தின் மீதும் உலக காரியத்தின் மீதும் அசுத்தத்தின் மீதும் ஜனங்களுக்கு வெறுப்பை ஆண்டவர் அதிகமாக கட்டளையிட்டு சத்தியத்தின் நிமித்தம், சபையின் நிமித்தம், பரிசுத்தத்தின் நிமித்தம் ஒரு வாஞ்சையை ஜனங்களுக்குள்ள ஏற்படுத்தி ஆமென் இதை ஒரு எழுப்புதலுக்கு அடையாளமாக முதல் கட்டமாக தேவன் இந்த வேலையை இந்த வருஷத்திலே ஆரம்பிக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. கொஞ்சம் இந்த வருஷத்திற்கு உண்டான தீர்க்க தரிசனங்கள் ஆமென் ஒரு வார்த்தைகள் அல்ல, கொஞ்சம் லெந்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது, பாவத்தின் கூறுகளையும் வானமண்டலத்தின் அந்தகார லோகாதிபதியினுடைய சகல சமரச திட்டங்களையும் தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு தோல்வி அடைய செய்து அதனுடைய முகத்திரைகளை அம்பலமாக்கி தமது வார்த்தையை கொண்டே இந்த வல்லமைகளை இந்த வருஷங்களிலே எழும்பாத அளவுக்கு கர்த்தர் முறியடிக்கிற ஒரு வருஷத்தை தேவன் நம் கைகளை தந்திருக்கிறார். அடுத்தடுத்து சொல்லும் போது விளங்கிக் கொள்வீங்க. அடுத்தடுத்து சொல்ல நேரம் இல்லை. நம்முடைய ஆமென் யூடியூப் சேனல்ல நீங்கள் அவைகளை பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அடுத்ததாக, பிரசங்க பலிபீடங்கள், அதாவது சபைகள். இதுதான் பிரசங்க பலிபீடம். பிரசங்க பலிபீடங்களிலே அதிகமான கதைகளும் கட்டுக்கதைகளும் மாய்மாலமான கிரியைகளையும் ஆமென் தேவன் ஆமென் ஸ்தோத்திரம் உரித்து விட்டு, கதைகளையும் கட்டுக்கதைகளையும் மாய்மால கிரியைகளையும் தேவன் அகற்றிவிட்டு சத்தியத்தின் மகத்துவத்தை அநேக திருச்சபையின் பலிபீடங்களிலே ஆண்டவர் பிரத்யட்சமாய் ஜனங்களுக்குள்ளே தம்முடைய சத்தியத்தை சத்தியமாய் ஆண்டவர் கட்டவிழ்த்து விடுகிற ஒரு வருஷத்தை ஆண்டவர் நம் கையிலே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வருஷத்திலே நோவாவின் நாட்களில் நியாய தீர்ப்பு, சோதங்கொமோரா பட்டணத்தினுடைய நியாய தீர்ப்பு, தனி மனிதனாகிய சிம்சோனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய தீர்ப்புக்கு ஏற்பட்ட அப்பொழுது ஏற்பட்ட அந்த நியாய தீர்ப்பு, சோதங்கொமோரா பட்டணத்துக்கு ஏற்பட்ட நியாய தீர்ப்பு, நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட நியாய தீர்ப்பு, தனி மனிதனுக்காக சிம்சோன் வாழ்க்கையில் ஏற்பட்ட நியாய தீர்ப்புகள் இந்த வருஷத்திலே அநேக நாடுகளிலே சம்பவிக்கும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக, சபைகளின் விளக்கு, ஊழியங்களின் விளக்கு, ஊழியர்களின் விளக்கு, விசுவாசிகளின் விளக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபையின் விளக்கு, சபையின் தீபம், ஊழியங்களுடைய விளக்கு, ஊழியர்களுடைய விளக்கு, விசுவாசிகளுடைய தீபம் விளக்கு, வாழ்வாதாரத்தின் விளக்கு எந்த அளவுக்கு அணைந்து காணப்பட்டதோ அந்த அளவுக்கு ஓங்கி பிரகாசிப்பதற்கு கர்த்தர் இந்த வருஷத்திலே தம்முடைய ஆவியை அவர் அருள் புரிய சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக, சபை கட்ட இடம் இல்லாதவர்களுக்கு தேவன் இடங்களை வாய்க்க பண்ணுவார். இடம் இருந்து ஆலயங்களை கட்ட முடியாமல் தவிப்போருக்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எழுப்பி ஆங்காங்கு தம்முடைய ஜெப வீட்டை தேவன் கட்டி எழுப்புவார். ஆமென். அநேக வருஷங்களாய் பூட்டப்பட்டு கிடக்கிற, அநேக வருஷங்களாய் ஆலயங்கள் கட்ட முடியாமல் சில தந்திரமான காரியத்தினால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிற சபைகள் துரிதமாக தேவன் தம்முடைய சேனையை அனுப்பி தடைகளை உடைத்து அந்த வேலைகளை இந்த வருஷத்தில் அதிகமாய் ஆங்காங்கு கர்த்தர் துரிதப்படுத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல இந்திய தேசத்திலே அநேக ஆமென் கிராமங்களிலே
ஆங்காங்க இருக்கிற கிராம சபைகள், வீட்டு சபைகள், கிராமங்கள் நடக்கின்ற ஊழியங்களிலே பெரிய பட்டணங்களை விட, பெரிய சிட்டிகளை விட இந்த வருஷத்திலே கிராமப்புறங்களில் இருக்கிற ஊழியங்களிலே மிக பெரிய ஒரு அளவில்லாத ஒரு வளர்ச்சியையும், சபைக்குள்ளே ஆத்துமாக்களின் திரட்சியையும், தேவனுடைய மகத்துவத்தின் பெருக்கத்தையும் ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிற ஒரு வருஷமாய் காணப்படுகிறது. நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். அவர் ராஜ்யம் வருவதாக, அவர் சித்தம் செய்யப்படுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பக்கம் வாதையினாலும், ஒரு பக்கம் கொள்ளை நோய்களாலும், இயற்கையின் சீற்றத்தினாலும், சமுத்திரத்தின் அலைகளின் கர்ஜிப்புகளினாலும், ஆமென் ஸ்தோத்திரம், வாதைகள், கொள்ளை நோய்கள், இயற்கையின் சீற்றங்கள், சமுத்திரத்தின் அலைகளின் கர்ஜிப்புகள் அதிகமானாலும், மறுபக்கமாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும், பரிசுத்தவான்களையும் தேவ பிள்ளைகளையும் விசுவாசிகளை சுற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் நம்மோடு இருந்து நம்மளை காப்பாற்றுகிற தேவன் என்று 20-21 சாதித்து காட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க. அதில் நாம் தோல்வி அடையவில்லை. அல்லேலூயா. அடுத்ததாக அதிகமாக ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், ஆமென் ஸ்தோத்திரம், ஏழைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் என் தேவனுடைய நேரடி பார்வையினால் அதிகமாய் ஆற்றப்படுவார்கள், தேற்றப்படுவார்கள். அவர்கள் விசாரிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்திலே அவர்கள் நல்ல மேய்ப்பனுக்கு ஆடுகளாய் அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். என் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்ததாக ஐஸ்வர்யவான்களுடைய முகங்களும், அரசியல் தலைவர்களுடைய முகங்களும் சிறுமையான மக்கள் பக்கமாய் தேவன் இந்த வருஷத்துல திருப்ப போறாரு. கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள், பெரிய பெரிய அரசியலுடைய முகங்கள் எல்லாம் சிறுமையான எளிமையான ஜனத்தின் பக்கமாய் அவர்கள் முகப்பார்வை திருப்பப்படும் போது அவர்கள் வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் மிக செழிப்பாக கர்த்தர் அவர்களுக்கு மாற்றி கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு வருஷமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல தேசத்தின் மேல்மட்ட தலைவர்களில் இருந்து, நல்லா கவனிக்கணும், மேல்மட்ட தலைவர்களில் இருந்து கீழ்மட்ட தலைவர்கள் வரைக்கும் ஒரு விதமான நடுக்கம், பயம் உண்டாகி அவருடைய வாழ்க்கையிலே, அவங்க பணித்தளத்திலே, ஆமென், ஒரு உண்மையை ஆண்டவர் கட்டளையிட விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மேல்மட்டத்தில் இருக்கிற தலைவர்களும் கீழ்மட்டத்தில் இருக்கிற தலைவர்களுக்கும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நடுக்கத்தையும் ஒரு பயத்தையும் ஆண்டவர் அவர்கள் இருதயத்தில் ஏற்படுத்தி ஒரு உண்மையான பணிகளை நிறைவேற்றுகிற ஒரு உணர்வுகளை கர்த்தர் அவர்கள் இருதயத்திலே ஆண்டவர் கட்டவிழ்த்து விட விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த அளவுக்கு தேசம் வாடி, அதாவது இந்த ஜெப நாட்களில் 2022க்காக என்னுடைய ஜெப நேரத்தில் நான் ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கும் போதெல்லாம் என் இருதயத்தில் எந்த கலக்கமும் வரல, எந்த சஞ்சலமும் வரல, எந்த துக்கமும் வரல. என் இருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷமும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு பெரிய புன்னகையும் தான் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எந்த அளவுக்கு தேசம் வாடி வதங்கி சத்துவமற்று காணப்பட்டதோ அந்த அளவுக்கு பலன் உண்டாகும். கவனிக்கணும், நல்ல கவனிங்க. எந்த அளவுக்கு வாடி வதங்கி சத்துவமற்று காணப்பட்டதோ அந்த அளவுக்கு பலன் உண்டாகும். காரணம், ஒரு வருஷமும் இல்லாத அளவுக்கு கடந்த 2 ஆண்டுகளில், எந்த வருஷமுமே இல்லாத அளவுக்கு கடந்த 2 ஆண்டுகளில் தேவ பிள்ளைகளின், தேவ தாசர்களின் கண்ணீரும் மண்டாட்டும் பெருமூச்சும் விண்ணப்பமும் அதிகமாய் இருந்தபடியினால்
தேசத்தின் குடிகளுக்கும் தேசத்துக்கும் நான் பலனை கொடுப்பேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கர்த்தர் கண்ணீரை கண்டார். அல்லேலூயா. துருத்தியில் வைத்து பதிலை தருகிற வருஷமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அதற்காக நான் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணும் போது அழகாய் ஆண்டவர் பேசுறாரு. ஆமென் ஆமென். 20ம் 21ம் எந்த அளவுக்கும் இல்லாத ஆமென் அளவுக்கு பரிசுத்தவான்கள் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். விசுவாசிகள் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். சபை திறப்புல நின்றிருக்கு. ஆமென். வைத்த காய வச்சு உபவாசம் பண்ணி ராப்பகலா புலம்பி இருக்காங்க. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கு நடுவில் விழுந்து கிடந்திருக்கிறாங்க. அந்த கண்ணீரையும் அந்த மண்டாட்டையும் ஜெபத்தையும் கேட்டு அதற்கு கர்த்தர் பதிலையும் ஆமென் ஸ்தோத்திரம் பலனையும் சத்துவத்தையும் வல்லமையையும் ஆசீர்வாதத்தை தேவன் தேசத்தின் குடிகளுக்கு கர்த்தர் நமக்கு தேவன் கட்டளையிடுவாராக. கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே போல அடுத்தது கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், ஊழல்கள், லஞ்சங்கள், தீய செயல்கள் இந்த வருஷத்துல படிப்படியாய் கர்த்தர் வேர் அறுப்பார். அவருடைய கரம் நீட்டப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இதற்காக நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அப்படியே ஒரு கரத்தில் இருந்து ஒரு பட்டயம் வருகிறது. இந்த பட்டயம் எதற்காக என்று தேவன்கிட்ட கேட்டபோது ஆண்டவர் சொன்னார் அழகா, இந்த பட்டயமானது இந்த வருஷத்தில் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், ஊழல்கள், லஞ்சங்கள், தீய செயலுக்கு நேராக நான் வேறறுக்க இந்த பட்டயத்தை விட போறேன் தேசத்துக்குள்ள. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு கரத்துல ஒரு பெரிய கூடை, அந்த கூடை நிறைய நல்ல சுத்தமான கோதுமை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சுத்தமான கோதுமை. ஒரு கையில பட்டயத்தை தேசத்துக்குள்ள விடுறாரு, ஒரு கையில சுத்தமான கோதுமை அந்த கூடையில வைக்கப்பட்டிருக்கிறது. இது என்ன ஆண்டவரேன்னு கேட்கும் போது, இந்த வருஷத்திலே அதிகமாய் என் தேவ ஜனத்தின் தேவ சபையின் பரிசுத்தவான்களுடைய விசுவாசிகளுடைய கையின் பிரயாசத்தையும் கையின் பலனையும் ஆமை நான் பல மடங்கு அவைகளை விருத்தி அடைய செய்து பெருக செய்வேன் என்று கர்த்தர் அழகாய் இந்த காரியத்திற்கான ஒரு தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். ஒரு எளிய சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல அடுத்தது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தன் தன் குடும்பத்தை குறித்த பற்றும், தன் இனத்தை குறித்த பற்றும், தன் சமுதாயத்தை குறித்த பற்றும், தேசத்தை குறித்த பற்றும் தேவன் ஒவ்வொருவருடைய இருதயங்களில் அதிகமாக கர்த்தர் எழும்ப பண்ணி அதன் விளைவாக தேசத்தின் சீர்கேடுகளை கர்த்தர் முறியடிப்பார். கைதட்டி நல்லடியா சொல்லுங்க. நான் ஆண்டவர்ட்ட தேசத்தின் சீர்கேடுக்காக தேவ சமூகத்தில் ஜெபித்த போது, தேசத்தின் சீர்கேடு மாறணும் மாறணும் மாறணும், சமுதாய சீர்கேடு மாறணும், குடும்பத்தின் சீர்கேடு மாறணும் ஜெபித்த போது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆமென், இந்த சீர்கேடுகளை மாற்றுவதற்காக இந்த வருஷத்திலே ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடிமகனுக்கும் இனத்தை குறித்து சமுதாயத்தை குறித்து ஒரு பெரிதான ஒரு பாரத்தை பற்றது இருதயத்தில் ஜனங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஆமை சீர்கேடுகளை ஆண்டவர் சமுதாயத்தை விட்டு கர்த்தர் விளக்குகிற ஒருவர். சீர்கேடு போனாலே எழுப்புதல் வர ஆரம்பிச்சிடும். சீர்கேடு போயிட்டாலே பைபிள் உள்ளே நுழைய ஆரம்பிச்சிடும். சீர்கேடு போயிட்டாலே வேதத்தை தூக்கி படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சீர்கேடு போயிட்டாலே திருச்சபைகள் வளர ஆரம்பித்து விடும். அல்லேலூயா சொல்லுங்க. எனவே நீங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இந்த வருஷத்திலே ஆமென் தேசத்தின் சீர்கேடுகளை ஆண்டவர் ஆமென் அழித்து போடுகிற ஒரு வருஷத்தை நம் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதே போல சுவிசேஷ பணி ஆமென் தீவிரம் அடையவும், ஆத்தும ஆதாய பணிகள் தீவிரம் அடையவும், அற்புத அடையாளங்களினால் வசனம் உறுதிப்படும். இவைகள் எழுப்புதலுக்குண்டான வாசலாக திறக்கப்படும்.
அல்லேலூயா சொல்லுங்க கைகளை தட்டி. நல்லா கவனிக்கணும். ஒரு பக்கம் சுவிசேஷ பணி தீவிரமடையும், மறுபக்கம் ஆத்தும ஆதாய பணிகள் தீவிரமடையும், இன்னொரு பக்கம் அற்புத அடையாளத்தினால் கர்த்தருடைய வசனம் உறுதிப்படுத்தப்படும். அது எழுப்புதலுக்குண்டான முதல் கட்ட கதவாக கர்த்தர் திறக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபைகளிலும் ஊழியங்களிலும் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெருக்கத்தை, ஆமென், சுகத்தின் பெருக்கம், பலத்தின் பெருக்கம், வேலையின் பெருக்கம், முன்னேற்றத்தின் பெருக்கம், பரிசுத்தத்தின் பெருக்கம், ஆவிக்குரிய ஜீவியத்தின் பெருக்கம், குடும்பத்தின் நல்ல ஒழுக்க பழக்க வழக்கத்தின் பெருக்கம், கர்த்தரை குறித்து பயப்படுகிற விஷயத்தில் ஒரு பெருக்கம் சபைகளில் உண்டாகும், ஊழியங்களில் உண்டாகும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வருஷத்தை கர்த்தர் நம் கையில கொடுத்திருக்கிறார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு விரோதமாகவும் தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களுக்கு விரோதமாகவும் சபைகளுக்கு விரோதமாகவும் எழும்பி செயல்பட்ட எல்லா அதிகாரத்தின் அத்தாரிட்டியின் வல்லமையை கர்த்தர், அந்த அதிகாரத்தை இந்த வருஷத்தில் கர்த்தர் முறியடிப்பார், பறித்துக் கொள்ளுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பறித்துக் கொள்ளப்படும், அவைகள் முறியடிக்கப்படும். சீக்கிரத்தில் அவைகளை நாம் காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கையற்ற உங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கை, ஆமென், அடைகிற ஒரு வருஷம். நல்லா கை தட்டி கர்த்தருக்கு. நம்பிக்கையற்ற உங்கள் வாழ்க்கை நம்பிக்கை அடைகிற ஒரு வருஷம். உறுதியற்ற உங்களுடைய வாழ்க்கை உறுதி அடைகிற வருஷம். பலனற்ற உங்க வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் பலனடைகிற ஒரு வருஷத்தை ஆண்டவர் கையில தந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் கணவன் பலனற்றார், உங்கள் மனைவி பலனற்றாங்களா, உங்கள் குடும்பம் பலனற்றதா, உங்கள் தொழில் பலனற்றதா, உங்கள் சம்பத்து பலனற்றதா, உங்கள் வருமானம் பலனற்றதா, கர்த்தர் நம்பிக்கை ஊட்டி உறுதிப்படுத்தி பலனடைகிற ஒரு வருஷத்தை தம் ஜனத்தின் நடுவிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. தேசங்களிலே கர்த்தருக்காக ஆமென் நல்லா ஓடி சுவிசேஷத்தை அறிவித்து, ஆமென், வல்லமையாகி காரியத்தை நடப்பித்து திரளான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி, ஆமென், பலவீனமே பார்க்காம, தூக்கம் இல்லாமல், சரியான சாப்பாடு இல்லாமல், ரெஸ்டே இல்லாமல் ஆண்டவருக்காக தேசங்களில் ஓடின ஒரு மிகப்பெரிய பிரசித்த பெற்ற ஒரு தேவதாசனை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகிற ஒரு வருஷமாகவும் இந்த வருஷம் இருக்கிறது. போதும் மகனே, உன் ஓட்டம் போதும், உன் முடிவு போதும், ஆமென் என்று அவர் தன்னுடைய இளைப்பாறுகிற ஸ்தலத்துக்குள்ளே இளைப்பாற ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிற ஒரு வருஷம். அந்த இளைப்பாறுதல், ஆமென், உலக மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு, சபைகளுக்கு ஒரு துக்கமாக இருந்தாலும் அவருடைய இளைப்பாறுதல் தேவனுக்கு அருமையானவைகள் என்று கர்த்தர் தெளிவாய் பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், சுத்தினோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. டிஜிஎஸ் தினகரன் மரிப்பதற்கு அந்த முதல் வருஷம் கர்த்தர் இதே போல ஒரு நாள் இரவு சபையில் பேசினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அநேக அவர் மரித்து இப்போ நிறைய வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை வருகிறது, கர்த்தர் அவர் சித்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பாதத்திலே நம்முடைய இலங்கை தேசத்திற்காக நம்ம பாருங்க, பின்னால 2 பேனர் வச்சிருக்கிறோம். ஒன்று இந்தியா, இன்னொன்று ஸ்ரீலங்கா. அல்லேலூயா. தேவனுடைய பாதத்திலே தேசத்திற்காக உட்கார்ந்த போது கர்த்தர் சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்தினார், சில காரியங்களை ஆண்டவர் திட்டமிட்டு காண்பித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், இலங்கை தேசத்தில் பெருமைகள், மேட்டிமைகள், கசப்புகள், உணர்வற்ற இருதயங்கள், அருவருப்பான பாவங்கள், இதனால் மறுபடியும் கர்த்தருடைய கரம் அந்த தேசத்துக்கு விரோதமாய் நீட்டப்பட போகிறது. அந்த தேசமானது
அடுத்த இரண்டாம் கட்டம், அடுத்த யுத்தத்திற்கு அந்த தேசம் ஆயத்தமாகிறது. இது ஆயுதத்தினால் ஏற்பட போகிற யுத்தம் அல்ல, இது பஞ்சத்தினாலும் வறுமையினாலும் அடிமைத்தனத்தினாலும் ஏற்பட போகிற மகா யுத்தம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குறிப்பிட்ட சபைகள் கரைப்பட்டது. ரொம்ப பாரப்படுத்தினார் ஆண்டவர் இலங்கை தேசத்தை குறித்து. குறிப்பிட்ட சபைகள் சத்தியத்தை இழந்தது. குறிப்பிட்ட சபைகள் பண ஆசை என்கிற ஆவி இலங்கை தேசத்தில் சபைகளுக்குள்ள நுழைய ஆரம்பித்தது. குறிப்பிட்ட சபைக்குள்ளே இச்சை, காமம், மோகம், வேசித்தனம் என்கிற ஆவி சபைக்குள்ள தாராளமாக நுழைய ஆரம்பித்தது. சபைகள் வஞ்சகத்தின் ஆவியினால் நுழைந்து, வஞ்சகத்தின் ஆவி நுழைந்து வஞ்சகத்தை விதைக்க ஆரம்பித்தான். ஆண்டவர் தெளிவா சொன்னார், தேவனுடைய இலங்கை தேசத்திலே தேவனுடைய அழைப்பில்லாமல் தேவன் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் என்று பொய் சொல்லி தங்களுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற முன்வந்தவர்கள் சீக்கிரமாக மனம் திரும்பாவிட்டால் தேவனுடைய கோபத்துக்கு அவங்க தப்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் சபையை உங்களுடைய கரத்தில் கொடுக்காமல், அடுத்து சபையை ஆண்டவர் உங்க கையில கொடுக்காம நீங்களாகவே ஆமை சொத்தினம் ஆங்காங்கு பெட்டி கடைகளை திறப்பது போல நீங்களாகவே கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம், கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம் சபை என்று ஆமென் நீங்களாகவே ஆமென் சபைகளை ஆரம்பித்து தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் சீக்கிரமாய் அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாங்க அனுப்ப போறோம் இந்த செய்தியை இலங்கைக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. மாதம் சம்பளம் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடும் எங்களுக்கு பல உதவிகள், பல நலத்திட்டங்கள், பல பொறுப்புகள், பல பதவிகள் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு கலப்பையில் கை வைத்தவர்களே சீக்கிரம் மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியர்களுக்குள்ள ஜெப வாழ்க்கை ஆமை சொத்திரம் ஆமை இப்படிப்பட்ட தேவனுடைய கோபத்திற்கு நீங்க தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஊழியர்களே ஜெப வாழ்க்கையை அனல் மூட்டுங்கள், பரிசுத்த ஜீவியத்தை அனல் மூட்டுங்கள், சத்தியத்துக்கு தூணாக நில்லுங்கள், சாட்சியின் ஜீவியத்தை காத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருக்காக செயல்படுங்கள். ஏற்ற காலத்திலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலேயும் மகத்துவமான காரியத்தை செய்து தேவன் உங்களை உயர்த்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. முதல் முறை யுத்தத்தினால் ஒரு இடம்பெயர்வு ஏற்பட்டது. இந்த முறை ஏற்பட போகிற இடம்பெயர்வு யுத்தத்தினால் அல்ல, பட்டினியினாலும் பட்டினி சாவினாலும் பஞ்சத்தினாலும் அடிமைத்தனத்தினாலும் இடம்பெயர்வுகள் ஏற்பட ஆயத்தமாய் இருக்கிறது. சீக்கிரத்தில் மனம் திரும்புக என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய அடுத்ததாக நம்முடைய சபைக்காக கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்த நாட்களிலே இரவு நேரத்தில் அதிகாலை 2 மணி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்து காத்திருந்த நேரத்தில் நம்முடைய சபைக்காக காத்திருந்த போது ஆமேன் என் இருதயம் ஆட்டுக்குட்டியை போல துள்ள ஆரம்பித்தது. கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். என் இருதயம் ஆட்டுக்குட்டியை போல துள்ள ஆரம்பித்தது. கர்த்தருடைய நாமம் ஆமேன். ஒரு தரிசனத்தை ஒரு நாள் ஆண்டவர் அதிகாலையில் காண்பித்தான். ஆமேன். அதிகாலையில் ஆமேன் ஜெபத்தில் இருக்கும்போது என்ன தரிசனம் அப்படின்னா ஆமேன் பல்லெல்லாம் விழுந்து கண்ணெல்லாம் பூ பற்றி போய் காதெல்லாம் அடைச்சி கேட்காம ஆமேன் கை காலெல்லாம் ஆமேன் கீழே விழுந்து செயலற்று ஆமேன் குடுகுடு ஒரு கிழவனாக அவர் திருச்சபை வாசல் அன்றைக்கு வருகிறார். அவர் வந்துக்கிட்டே இருக்கும்போது அவர் கேட்டை நுழைஞ்சு உள்ளே வர்றாரு. அந்த பழுத்த முடியெல்லாம்
கருப்பாக மாறுது, உள்ளே போன கண்ணெல்லாம் வெளியே வருது, செவிட்டு காது நல்லா கேட்குது. கிட்ட வர 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 அவர் முதிர் வயது போய் கொஞ்சம் கொஞ்சமாக முதுமையாக, கொஞ்சம் கொஞ்சமாக வாலிப வயது, கொஞ்சம் கொஞ்சமாக வாசற்படிக்கில் கால் வைக்கும் போது காண்டா மிருகத்துக்கும் ஒத்த பெலனை போல ஒரு திடகாத்திரமான வாலிபனாய் அவர் அந்த சபைக்குள்ள நுழைந்தார். அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அந்த தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன சொன்னார்னா, பலனற்ற சபை, ஆமீன், பலனற்ற ஊழியம், சத்துவமற்ற சபை, சத்துவமற்ற ஊழியம், ஆற்றுவார் இல்லாமல், தேற்றுவார் இல்லாமல், விசாரிப்பட்டு, ஆமீன் ஸ்தோத்திரம், எங்கேயும் போக வழி இல்லை, இங்கே தான் போகணும், வேற வழி இல்லை, இங்கே தான் இருக்கணும் என்று ஆமீன் கூடி வந்த கூட்டம் இப்படிப்பட்ட பலனற்று, சத்துவமற்று, வசதியற்று, வாய்ப்பற்று, எல்லா வாஞ்சையும் இருந்து நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற, ஆமேன், உன் கையில் கொடுத்த என்னுடைய சபையை ஒரு ஆமேன் திடகாத்திரமான இளம் வயது யுத்தத்துக்கு புறப்படுகிற ஒரு யுத்த புருஷனை போல இந்த திருச்சபையையும் இந்த ஊழியத்தையும், இங்கே செய்யப்படுகிற ஜெபம், இங்கே செய்யப்படுகிற துதி, இங்கே ஏற்கப்படுகிற ஆராதனைகள், இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகள், செய்திகள் எல்லாம் ஒரு யுத்தத்துக்கு புறப்பட்டு போகிற ஒரு யுத்த புருஷனுக்கு இருக்கிற ஒரு காண்டா மிருகத்துக்கு ஒரு ஒத்த பலனை இந்த திருச்சபைக்குள்ள தேவன் கட்டவிழ்த்து விட போகிற ஒரு வருஷத்தை ஆண்டவர் நம் கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபைகளே கர்த்தருக்கு பயப்படுற பயம் அதிகமாக இனி வர்ற நாட்களில் உண்டாக போகுது. நல்லா கவனிக்கணும். ஏன் கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்ம சபையில் அதிகமாக உண்டாக போகுதுன்னா, அவருடைய கிரிகை பிரத்யட்சமாய் வெளிப்பட போகுது. அவருடைய கிரிகை பிரத்யட்சமாக வெளிப்பட ஆரம்பித்த உடனே நடுங்காதவங்க நடுங்குவாங்க, பயப்படாதவங்க பயப்படுவாங்க, முட்டி முடக்காதவங்க முட்டி முடக்குவாங்க, யெகோவா தேவனுக்கு நேர கரங்களை உயர்த்தாதவங்க கையரங்களை உயர்த்துவாங்க, கண்களை மூட முடியாதவர்கள் கண்களை மூடுவார்கள், கைகளை தட்டி கர்த்தரை துதித்து ஆராதிக்க முடியாதவர்கள் வாயை திறக்க முடியாதவர்கள், ஆமென், அடி மனதில் இருந்து பலத்தோடு கர்த்தரை துதிக்கிற அளவுக்கு திருச்சபையிலே ஒரு பயத்தையும் ஒரு நடுக்கத்தையும் அதிகமாக உண்டாகும். ரெண்டு காரியம் ஆண்டவர் சொன்னார். சபையில கர்த்தருக்கு பயப்படும் பயம் அதிகமாய் உண்டாகும். அடுத்து சுவிசேஷ களப்பணிக்காக ஆமென் ஒப்பு கொடுக்கப்படுகிறவர்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தது நம்முடைய சபையை குறித்து ஆதி சபையின் எழுப்புதலுக்கு நல்லா கவனிக்கணும். ஆதி சபையின் எழுப்புதலுக்கு காரணமாய் இருந்த அந்த ஒரு மனம், அந்த அன்பு, அந்த விசுவாசம், அந்த சகோதர சிநேகம் இந்த 2022 நம்முடைய திருச்சபைகளை பிரத்யட்சமாய் காணப்படும். ஆதி அன்பு, பெந்தகோஸ்தே சபையின் அன்பு, பெந்தகோஸ்தே சபையின் விசுவாசம், பெந்தகோஸ்தே சபையினுடைய சகோதர சிநேகத்தை அதிகமாய் கர்த்தர் ஏற்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்களுடைய விடுதலை, உங்களுடைய நல்ல கவனிக்க ரட்சிப்பு, உங்களுடைய விடுதலை, அதான் அந்த விளக்கு, அந்த விளக்கு உங்க ரட்சிப்பு, உங்களுடைய விளக்கு. ஆமென். கட்டிலின் கீழ் வைக்கப்பட்டதா இல்லாமல், மரக்காலின் கீழ் வைக்கப்பட்டதா இல்லாமல், மகிமையின் மீது, ஆமென், மலையின் கொடுமுடியிலே உங்கள் விளக்கு உயர்த்தி வைக்கப்பட்டு அது எல்லாருக்கும், சுற்றி இருக்கிற எல்லாருக்கும், உங்க அண்ணாவுக்கு, உங்க அக்காவுக்கு, உங்க அம்மாவுக்கு, உங்க அப்பாவுக்கு, உங்க சொந்த பந்தம் எல்லாருக்கும் நீ வெளிச்சத்தை கொடுக்கிறது போல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு வருஷத்தை அப்பா கையில கொடுத்திருக்கிறார். கையை தட்டி பெற்றுக்கொள்ள தேவனுக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. ஆமென்.
எஸ். ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு அடி நிலம் கூட இல்லாத ஆபிரகாமுக்கு, இதெல்லாம் நம்முடைய சபையை குறித்து கர்த்தர் பேசின வார்த்தைகள். ஒரு அடி நிலம் கூட இல்லாத ஆபிரகாமுக்கு அவருடைய இருதயத்தின் உண்மையை கண்டு மிகப்பெரிய தேசத்தை வாக்கு பண்ணினவர். உங்களுக்காக தேவன் வீடு வாசல்களை, தொழில் துறைகளை, ஆமென், கையின் பிரயாசங்களை தேவன் ஏற்படுத்தி தருகிற வருஷமாயிருக்கிறார். நல்லா கை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க பிரதர். கை தட்டி, அப்பா நீங்க கொடுக்க போற இடத்துக்காக ஸ்தோத்திரம். நீங்க தரப்போற ஒவ்வொரு நன்மைக்காக, வீட்டுக்காக, தொழில்துறைகளுக்காக, கையின் பிரயாசத்திற்காக, நீங்களே ஏற்படுத்தி தர போறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனாலும் அவர்கள் எந்த அளவுக்கு கொடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அதே போலவே உங்கள் தலையின் மீது உள்ள சுமை சுமக்க முடியல, சுமக்க முடியல. உங்க தலையின் மேல உள்ள சுமை, உங்க தலையின் மேல இருக்கிற பாரம் விலகி பட்டாசு வெடிக்கணும். உங்க தலையின் மேல இருக்கிற சுமை, உங்க தலையின் மேல இருக்கிற பார், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அல்லேலூயா. போதும். நீங்க சுமந்த சுமைக்கு முடிவு, உங்க தலையின் பாரத்துக்கு ஒரு முடிவு. நான் நிறைய நேரத்தில் அழுதுருக்கேன் ஆண்டவர் பாதத்தில். எனக்காக இல்ல, கொஞ்சம்தான், என் குடும்பத்துக்காக கொஞ்சம்தான். இந்த இடத்துல முட்டி முடக்கி நிறைய நேரம் அழுதுருக்கு. ஒரு பைக்கு கேட்டுக்குள்ள ஒரு விசுவாசி வருதுன்னா, உங்க பைக்கு உள்ள நுழையும் போதே உங்க பாரம் என் தலையை போட்டு அழுத்தும். அல்லேலூயா. யாராச்சும் ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ யாராவது ஒரு விசுவாசி இந்த கேட்ல வர்றத, ஜெபத்தில் இருக்கும்போது அந்த வாசல்ல வர்றத பார்த்ததுமே உங்க வாழ்க்கையினுடைய பாரம் என் தலையை போட்டு அழுத்தும். ஆனாலும் அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே தேவ சமூகத்தில் விடுதலையோட நிற்பேன். அல்லேலூயா. இந்த திருச்சபைக்கு வருகிற நிறைய குடும்பத்தினுடைய பாரம் தலையை போட்டு அப்படியே அழுத்தினது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இனி உன் தலையில் அழுத்தாது. இவர்களுடைய பாரத்தையும், தலையில உள்ள பாரத்தையும், இவங்க தலையில உள்ள சுமையையும் நான் என்ன செய்ய போறேன் சொல்லுங்க, விளக்கி. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவுக்கு ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் நான் கட்டளையிடுவேன். கைகளை தட்டி உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசை. ஒரு பிரச்சனை இறங்கி இருக்கு சபையில. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாமாயிருங்கள், இரக்கமுள்ளவர்களாயிருங்கள், சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருங்கள், மன உருக்கம் உள்ளவர்களாயிருங்கள், இணக்கம் உள்ளவர்களாயிருங்கள். தீமையையும் தீமைக்கு தீமையையும் ஊதாசனத்துக்கு ஊதாசனத்தையும் சரி கட்டாமல் இருங்கள். அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து செயல்படுவீர்கள் என்றால், வானத்தின் பலகணிகளை நான் திறந்து உங்களை என் திரியேக நாமத்தினால் நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எனவே எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே,
கர்த்தர் இந்த 2022க்கான ஆமென் இந்த வார்த்தைகளையும் இந்த தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். அவைகளை கருத்தில் கொண்டு அதை பெற்றுக்கொள்ளணும், அதை சுதந்திரிக்கணும். அதற்காக நீங்கள் கருத்தாக ஜெபிக்கணும். 2ஆம் முறை அதை உங்களுக்கு உணர்த்துவிப்பதற்கு நேரம் போதாது. உடைய கைபேசி ஆண்ட்ராய்டு மொபைல் வசதி உள்ளவங்க அது பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்போ லைவாய் போகிறது. நீங்கள் வீட்டிலே அதை பார்த்து ஒரு டைரியில் பேப்பரில் எழுதி வைத்து இந்த வருஷம் முடியும் வரைக்கும் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணணும். மலேலியா சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமாய் வாக்கு கொடுத்த தேவன் வாக்குகளை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எனவே ஆண்டவர் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். ஆமென். பிரியமானவர்களே, ஆமென். கவனிக்கணும், உங்களுக்கு கேலண்டர் வாக்குத்தத்தம் ஆமென் வைக்கப்பட்டு